இந்த கண்ணாடி கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் அது கிடைக்க போகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம் கைஸ், கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொல்ல போகிற இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இன்ஃபேக்ட் ஒரு சாதாரண கார் டிரைவரோட பையனாக இருந்த நான் இந்தியாவோட டாப் டைரக்டர் படத்தில் நடித்த வரைக்கும் இதுதான் காரணம். சினிமா பேக்ரவுண்ட் இல்லை, மணி இல்லை, எந்த நெட்வொர்க்கும் இல்லை. ஆனால் என்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது கைஸ். சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னு ஆசை இருக்கிறதுனால கண்ணாடி முன்னாடி நடிச்சு பார்க்குற பழக்கம் எனக்கு இருந்தது. அப்போல்லாம் இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இதெல்லாம் கிடையாது. டிவியில் பார்க்குற சீன்ஸை ஜஸ்ட் கண்ணாடி முன்னாடி நடிச்சு பார்ப்பேன். ஆனால் அதுதான் ஒரு மேஜிக்காக மாறப்போகுதுன்றது எனக்கு அப்போ தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு ஆக்டிங் நல்லாவே வருதுன்னு நான் நம்ப ஆரம்பித்தேன். இதை நான் பெருமைக்கெலாம் சொல்லலை. நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும் போதுமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட நோட் பண்ணப்பட்டிருக்கேன். இந்த கண்ணாடியில் நான் என்ன தினம் பார்க்கும்போது நான் ஒரு ஆக்டர் அப்படின்னு நானே நம்பினேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? நம்ம ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணி அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மொத்த யூனிவர்ஸுமே அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இது மேஜிக்லாம் இல்லை, இது ஒரு லாஜிக். நீங்க ஒரே சிந்தனையோட இருக்கும் போது உங்களை சுத்தி அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அது சம்பந்தப்பட்ட பீப்புள்ஸை தான் மீட் பண்ணுவீங்க. இது எக்ஸாக்டா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய சினிமா கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் ஒரு நாள் டைரக்டர் வெற்றிமாறன் சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு கால். விடுதலை பார்ட் 1 படத்தில் நடிக்கிறதுக்கு ஆடிஷனுக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் லாஸ்ட்டாக அவங்க ஆஃபீஸில் ஃபோட்டோ கொடுத்தது வடச்சென்னை படத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் கேப். அந்த 5 இயர்ஸில் என் ஃபோட்டோ எப்படி அந்த ஆஃபீஸில் இருந்தது, எப்படி அவங்க வச்சுருந்தாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒர்க் ஆச்சு. வெற்றிமாறன் சார் எடுக்கிற அடுத்த படத்தில் நடிக்கணும் அப்படின்றத மட்டும்தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அது ஆட்டோமேட்டிக்காக நடந்தது. இதை நான் சும்மா வீடியோக்காக சொல்லல காய்ஸ், நான் நம்பினேன், எனக்கு நடந்தது. நீங்கள் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் கொண்டு வாங்களேன். நீங்கள் எந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்த கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லி பாருங்க. அதாவது ஜென்ரிக்காக சொல்லக்கூடாது, நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும், நான் பணக்காரன் ஆகணும் அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்கள் மைண்டில் என்ன கோல் இருக்கோ அந்த கோலை நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனில் அந்த ஃபியூச்சர் இமேஜாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒன் திங், நீங்கள் பிலீவ் பண்ணணும். உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன்.